ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா கிச்சன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் அதுக்கு கடல மாவு ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாழைக்காய் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு கொஞ்சம் போட்டுங்க. நான் வந்து பசங்களுக்காக தான் ரெடி பண்ணுறேன். என் பொண்ணு ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டா, அதனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு சால்ட்டு. இதை விட நம்ம வந்து சாப்பாட்டுக்கு கலர் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த கலர் பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பஜ்ஜி பார்க்க நல்லா கலராக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணும்ல, என் பசங்க அப்போ தான் சாப்பிடுவாங்க. ஓகே, சோம்புத்தூள், சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நாம் வந்து பஜ்ஜி போடுற லெவலுக்கு நாம் வந்து தண்ணி ரொம்ப ஊற்றிடாமல் கெட்டியாக கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கெட்டியாக நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நாம் அரிஞ்சு வச்சுருக்கிற இந்த வாழைக்காவெலாம் இதோட சேர்த்து அப்படியே 2 பக்கம் நல்லா பரட்டிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், அது ஹீட் ஆகட்டும். ஓகே, ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நாம் டிப் பண்ணி வச்சுருக்கதை இதில் சேர்த்துடலாம். நாம் அரிஞ்சு வச்ச அந்த ஒவ்வொரு வாழைக்காவையும் நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம். எடுத்து ஆயிலில் போட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. ஒரு திருப்பி விட்டுருக்கலாம். வெந்துடுச்சு. இப்போ நாம் அதை அப்படியே அரித்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸு 2 பஜ்ஜியும் 1 டம்ளர் பூஸ்ட்டு. எங்கள் பசங்க டெய்லி பூஸ்ட் சாப்பிடுவாங்க. இது 2ஐயும் செஞ்சு முடிச்சிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு முடிஞ்சிடுச்சு. இது மாதிரி ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. பஜ்ஜி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் மித்ரா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.